நம்முடைய தலைவர் இன்று செயல் வீரர் கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். அவர் உரையை பொறுத்தவரையிலும் தெளிவாக தமிழகம் வளம் பெற ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்தில் தருவதற்கு ஊழலற்ற ஆட்சியை தருவேன் என்று முழக்கமிட்டிருக்கிறார். அதை ஏற்றுத்தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலிருந்து பல நாடுகளில் இருக்கின்றவர்கள் ஏறத்தாழ 3 லட்சம் பேர்கள் எப்போது தேர்தல் வரப்போகிறது என்பதற்காக அவர்கள் அந்த தேர்தல் நாளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் நாள் அறிவித்துடனேயே 3 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் பல்வேறு மேலை நாடுகளில் இருக்கின்றவர்கள் இங்கே வருகை தந்து வாக்களிக்க இருக்கிறார்கள். இது உலக வரலாற்றில் நம்முடைய தலைவர் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த புகழ் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தலைவர் இன்று செயல் வீரர் கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். அவர் உரையை பொறுத்தவரையிலும் தெளிவாக தமிழகம் வளம் பெற ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்தில் தருவதற்கு ஊழலற்ற ஆட்சியை தருவேன் என்று முழக்கமிட்டிருக்கிறார். அதை ஏற்றுத்தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலிருந்து பல நாடுகளில் இருக்கின்றவர்கள் ஏறத்தாழ 3 லட்சம் பேர்கள் எப்போது தேர்தல் வரப்போகிறது என்பதற்காக அவர்கள் அந்த தேர்தல் நாளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் நாள் அறிவித்துடனேயே 3 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் பல்வேறு மேலை நாடுகளில் இருக்கின்றவர்கள் இங்கே வருகை தந்து வாக்களிக்க இருக்கிறார்கள். இது உலக வரலாற்றில் நம்முடைய தலைவர் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த புகழ் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.